ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சூப்பரான ஒரு வெண்டைக்காய் காரக்குழம்பு தான், ஹோட்டல் ஸ்டைலில். வெண்டைக்காய் நிறைய பேருக்கு பிடிக்காது, வள வளன்னு இருக்குன்னு சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. ரைஸ் கூடயும் தோசை கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. எப்பவுமே நீங்கள் வெண்டைக்காய் காரக்குழம்பு வைக்கும்போது வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி போடுங்க. அப்பதான் வந்து வெண்டைக்காவோட ஷேப் வந்து மாறாம இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த காரக்குழம்பு வைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் வந்து ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் போல ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியா வந்துடும். அந்த வெண்டைக்காயில இருக்க வளவளப்பு தன்மையும் போயிடும். இப்போ அதே கடாயில 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 20ல இருந்து 30 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அது கூடயே ஒரு 5ல இருந்து 6 பல் பூண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு 50% குக் ஆனதுக்கு அப்புறம் அது கூடயே 2 பழமான தக்காளியை கியூபா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு லைட்டா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா வதக்குனீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. இதோட ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் போஸ்ட் பண்றேன். இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த லேடிஸ் ஃபிங்கரையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து கோலி குண்டு சைஸ் புளியை கரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் ஊற்றி லைட்டா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2ல இருந்து 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த வெண்டைக்காய் குழம்பு வந்து நீங்க முத நாள் வச்சிட்டீங்க அப்படின்னா மறுநாள் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். லெட் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி சூப்பரா திக்காய் வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு போட்டுக்கோங்க. அது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு பரட்டி விட்டுட்டு சுட சுட சாதத்தோட சர்வ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே ஃபாலோ பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை தேடி யூஸ் பண்ண வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.